ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் பல கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எல்லா பழத்துலேயுமே 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வாழைப்பழம் 1/4 கிலோ, மஞ்சள் பூசணிக்காய் இதுவும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கும்போதே நல்ல பழமாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அடுத்து பப்பாளி, அதுவும் 1/4 கிலோ, அதுவும் நல்ல பழமாக இருக்குது. நல்ல பழமாக இருந்தால் தான் சீக்கிரம் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும், கரைசல் சீக்கிரமாக ரெடி ஆகும். மூணுத்துலேயுமே 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சக்கரை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பழம் எல்லாத்தையுமே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கரைசல் ரெடி ஆகும். இந்த கரைசல் நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவியாக இருக்கும். நம்ம வேர் வழியாக ஊற்றும் போது நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும். மண்ணும் தளர்வாகி நிறைய வேர் பிடிக்கும். சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காயில் நிறைய சத்து இருக்குது. இந்த கரைசல் NPK சத்து நிறைய வாய்ந்தது. இந்த கரைசல் கூட முட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கலை. பழம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணக்கூடாது. பழங்களை விட பூசணிக்காயில் நிறைய சத்து இருக்குது. இந்த பழம் எல்லாமே நிறைய அளவில் வாங்கி கூட நம்ம கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்காக கொஞ்சமாக நான் பழம் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கரைசலை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்க கூட இந்த கரைசலை யூஸ் பண்ணுறாங்க. இது மொத்தமே 1 கிலோ தான் நம்மளுக்கு வருது. நீங்கள் நிறைய அளவு கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பப்பாளி நிறைய பழுத்து இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். இதை விட சின்னதாக கட் பண்ணால் நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரில் நம்ம 1/4 தான் இதை நிரப்பணும். நிறைய இருந்தால் இது நொதிக்கிறது லேட் ஆகும். இதை 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம குலுக்கி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக நொதிச்சு கொடுக்கும். நம்ம எப்போதுமே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறதோட அது ஒரு தடவை இது ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி யூஸ் பண்ணுறதுனால எல்லா சத்துமே நம்ம செடிங்களுக்கு கிடைக்கும். நாட்டு சர்க்கரையை அது மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு கரைசல் சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இதை குலுக்கி எடுத்துக்கலாம். 1 லிட்டரு தண்ணிக்கு 5 ml ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், வேர் வழியாகவும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.